பணக்காரர் அப்படின்னு வச்சுக்காங்க. இல்லைன்னா எதையும் செய்ய அவரால் முடியும். ஒரு ஆள்பலம், பணபலம், எல்லா விதத்திலும் அவர் ஒரு என்ன சொல்லலாம், ஒரு தகுதியுள்ள ஒரு நபர்னு வைங்களேன். இப்போ அந்த நபரை இன்னொரு ஏழையான நபர் நம்புறாரு, விசுவாசிக்கிறாரு, கூடயே இருக்கிறாரு. ஏன்னா கேட்கும் போதெல்லாம் உதவி பண்ணுவார், ஏதாவது தேவைன்னா பார்த்துக்கிடுவார். இப்படி இருக்கிறதுனால விசுவாசிக்கிறார். அப்போ ஒரு நாள் இவர் கொடுக்கறத நிப்பாட்டிட்டார்னா, இல்லைன்னா உதவி செய்கிறத நிப்பாட்டிட்டார்னா, அந்த அன்பு கடைசி வரைக்கும் அப்படியே இருக்கா? அப்படியே நிலைத்து இருக்கிறதா? இருக்குமா? இருக்காது. ஏன்னா அந்த விசுவாசங்கிறது அவ்வளவுதான். தேவைகளுக்காக அவங்க விசுவாசிக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறது அந்த இடத்துல ஒரு டெஸ்டிங். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, மோசேக்கு அப்படிப்பட்டதான ஒரு இது நடந்துச்சு. என்ன நடந்துச்சு? மோசே ஆண்டவர் மன்னிச்சிருங்க, ஆபிரகாமுக்கு ஒரு இது நடந்துச்சு. மோசேக்கு இருக்குது, ஆபிரகாமுக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஆபிரகாமுக்கு குழந்தை கொடுக்குறாரு, ஆபிரகாம் விசுவாசிக்கிறார். அடுத்து அதே ஆபிரகாமுக்கு அந்த குழந்தைய திரும்ப கேட்ட உடனே திரும்ப கொண்டு வந்து கொடுக்கிறார். ஆனால் அன்பில் என்ன பண்ணலை? விரிசல் வரல இல்லையா? எந்த ஒரு குறைவும் வரல. நான் இன்னைக்கு காலையில் ஒரு நியூஸ் பார்த்தேன். அந்த நியூஸ் சேனலில் ஒரு பாவப்பட்ட ஏழை குடும்பத்தை பேட்டி எடுக்கிறாங்க. அவங்க தகப்பன் இல்லைன்னு நினைக்கிறேன். அப்புறம் ஏழை குடும்பம், ரொம்ப கஷ்டப்படுறாங்க, வாடகை வீட்டில் இருக்கிறாங்க, ரொம்ப பிரயாசப்படுகிற குடும்பம் அப்படின்னு சொல்லி கேரளாவில் மலையாளம் நியூஸ் 24 அப்படிங்கிறதான ஒரு சேனலில் பேட்டி எடுக்கிறாங்க. அவங்க ஒரு 6 மாதம் சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்புறம் அதை அவங்களுடைய அந்த வீடியோவை டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க, எல்லாரும் பார்க்குறாங்க. யாரும் உதவி பண்ணலைன்னொன்னே இந்த அம்மா என்ன பண்ணுது, அந்த நியூஸ் சேனலுக்கு எதிராக கேஸ் கொடுப்பேன், இல்லைனா நான் போராடுவேன் அப்படின்னு சொல்லுது. அதுக்கப்புறம் இன்னொரு நியூஸ் சேனல் என்ன பண்ணுதுன்னா, இவங்களை பேட்டி எடுத்து அவங்களுக்கு இன்னொரு வீடியோ வெளியிட்ட உடனே வெளிநாட்டில் இருக்கிற ஒரு நபர் நான் மாதம் முதல்ல 5000 தாரேன்னு சொல்லி பொறுப்பெடுத்தார், அதுக்கப்புறம் 7000 தாரேன்னு சொல்லி பொறுப்பெடுத்து, இப்படி அந்த ஐயா என்ன பண்ணியிருக்கிறாரு, சப்போர்ட் பண்ணியிருக்கிறாரு. பல முறை பல தேவைகளுக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஃபோன் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ ஸ்டார்டிங்கில் எல்லாம் பணம் அனுப்பும்போது ரொம்ப எமோஷனான வார்த்தைகளை சொல்லி மெசேஜ் போகுமா, ரொம்ப நன்றியா, அப்படியா இப்படியா அப்படி. ஃபைனலாக அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஓகே அவ்வளோதான், பணம் வந்துட்டா ஓகே, பணம் வந்துடுச்சு. அடுத்து வரவே இல்லை மெசேஜ். இப்போ என்னன்னா, அந்த தேவைகளுக்காக மாத்திரம் அவங்க என்ன பண்ணுறாங்க, தேடுறாங்க. அது ஒரு ரொம்ப என்ன சொல்லலாம், நம்பிக்கை துரோகம் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கிடலாம். தேவைகளுக்காக தேடும்போது அது நம்பிக்கை துரோகம் இல்லை, உண்மை தானே? ஒரு நபரை நம்ம தேவைக்காக மாத்திரம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது நம்பிக்கை துரோகம். அந்த உலகத்தில் நம்ம பார்க்குறோம், நிறைய பேர் அப்படி தான் என்ன பண்ணுறாங்க, யூஸ் பண்ணுறாங்க. இப்போ ஒருத்தர் பணம் வச்சிருக்கிறார் அப்படின்னா அவர்கிட்ட நல்லா சார்ந்து இருப்பாங்க, அவங்ககிட்ட பணத்தை பிடுங்கிற வரைக்கும் என்ன பண்ணுவாங்க. இப்போ அவர் தரித்திரன் ஆயிட்டார் அப்படின்னா இவங்க என்ன பண்ண மாட்டாங்க, சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, விட்டுட்டு ஓடிடுவாங்க, இல்லைன்னா திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. இது இயல்பு. அதுபோல தான் விசுவாசம் என்பது, நான் இப்போ உங்களுக்கு சொல்றது புரியுதா? விசுவாசம் என்பது அந்த பக்கம் இருக்கணும், இந்த பக்கம் இருக்கணும். யோபுவுக்கு கடவுள் கொடுத்ததுனால யோபு விசுவாசிச்சார் அப்படின்னு நம்ம படித்தோம் அப்படின்னா தவறு. யோபுடைய குணாதிசயங்களை வச்சு பார்க்கும்போது யோபுவுக்கு ஒன்றுமே கொடுக்கலனாலும் யோபு கடவுளை விசுவாசிப்போம். அந்த உணர்வு அவனுக்குள்ள இருந்துச்சு, அந்த அன்பு அவனுக்குள்ள இருந்துச்சு இல்லையா? அந்த ஒரு வித்தியாசமான கேரக்டர். அதான் அந்த விசுவாசம் நமக்குள்ளேயும் இருக்கிறதா? நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். தேவன் நம்மை விசுவாசிக்கிறாரா? நம்முடைய ஆண்டவர் நம்மை நம்புறாரா? பாருங்க, ஒவ்வொரு முறை நாம நம்முடைய தேவைகள் வரும்போது தேவ சமூகத்துக்கு வாரோம், ஆண்டவரே நான் அழுதோம், ஜெபிக்கிறோம், நேரங்களை எடுக்கிறோம். ஆனா நமக்குன்னு அந்த காரியங்கள் எல்லாம் முடிஞ்ச பிற்பாடு அலட்சியம் பண்ண ஆரம்பிக்கிறோம். உண்மையா இல்லையா? அலட்சியம் பண்றோம். நம்ம தேவைகள் எல்லாம் முடிஞ்சிட்டு. இன்னைக்கு பாருங்க, எனக்கு தெரிஞ்சு நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, தேவன் 75% எதையுமே செய்ய மாட்டேங்கிறார். மக்களை பார்த்து அவர் என்ன பண்ணிட்டார், வெறுத்துட்டார், முடியல. எவ்வளவுதான் நம்ம என்ன பண்ண முடியும், உதவி பண்ண முடியும். இவங்க மாற மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்ஸ் கடவுளுக்கு இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நிறைய பாருங்க, இப்போ ஹீலிங் எல்லாம் நம்ம பார்க்க முடியாது. இப்போ இருக்கிற போலியான ஹீலிங், விளம்பரமான ஹீலிங் அற்புதம் தான்.
மற்றபடி பெரிய அற்புதங்கள் எல்லாம் ஒன்றும் என்ன பண்ண முடியல, பார்க்க முடியல. ஏன்னா மனிதர்கள் நம்பத்தக்கவர்கள் அல்ல, அவர்கள் விசுவாசத்துக்கு பாத்திரவான்கள் அல்ல அப்படிங்கிறது கடவுளை அறிந்து கொண்டார். கடவுளுக்கு தெரியும். ஏன் தெரியுமா? தேவன் அதை எதிர்பார்க்கிறார், நாம விசுவாசம் உள்ளவர்களா. நீங்க நல்லா பாருங்க, இந்த 2 சகோதரிகளும் மரியாளும் மார்த்தாளும் கடவுளை விசுவாசிக்கிற உண்மையான விசுவாசிகள். அவங்களுடைய தோல்வியில, அவங்க பிரச்சனையில, அவங்க இழப்புல, தன் சகோதரன் மரித்த பிற்பாடு கூட எந்த ஒரு மன வருத்தமும் அவங்களுக்கு இல்லை. யார் மேல? கடவுள் மேல. அதாவது கணவர் தன்னுடைய சகோதரன் மரித்து விட்டான் என்கிறதான மன வருத்தம் இருக்கிறது. ஆனா கடவுள் எனக்கு உதவி செய்யலையேங்கிற மன வருத்தம் இல்லை. ஒரே ஃபீலிங்ஸ் தான். ஒரு ஃபீலிங் என்ன அப்படின்னா, நீங்க இருந்திருந்தால் என் சகோதரன் மரிச்சிருக்க மாட்டேன், இவ்வளவுதான். மற்றபடி எந்த ஒரு ஃபீலிங்ஸும் இல்லை. அப்போ ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு நபராக இருக்கும். அது கடவுள் எதிர்பார்க்கிறார். நாம தேவனுக்கு முன்பதாக எப்படி நாம அவரை விசுவாசிக்கிறோமோ அதுபோல அவரும் நம்மை விசுவாசிக்கணும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம என்ன பண்ணணும்? கடவுள் சொல்லணும். கர்த்தர் சொல்றாரு பாருங்க, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவருமான இவனை போல ஒருவனும் இல்லை. அப்ப நீங்க நல்லா பாருங்க, 10 டெஸ்ட் முடிஞ்சிட்டு 10ல என்ன நடக்குது? அவனுடைய மிருக ஜீவன்கள் எல்லாம் போச்சு, வீடு அவனுடைய எல்லாமே போச்சு. 2வது இன்னொரு டெஸ்டிங் நடக்குது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவனுடைய உயிரை மட்டும் வச்சுட்டு மிச்சம் எல்லாம் எடுக்கிறதுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார், அனுமதி கொடுக்கிறார். நீங்க முழு அந்த 42 அதிகாரமும் படிச்சு பாருங்க, எங்கேயுமே கடவுளுக்கு விரோதமான பாவத்தை அவர் செய்யல. ஏன்னா அவருடைய நன்மையையோ அவருடைய ஆசீர்வாதங்களையோ மட்டும் வைத்து அவர் கடவுள் மேல அன்பு வைக்கல. அவருடைய அன்பு வேற மாதிரி இருந்துச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. இல்லையா? அதான் உண்மையான அன்பு. பிரைஸ் தி லார்ட். அது உண்மையான அன்பு. நான் மலையாளத்தில் ஒரு சேனலில் ஒரு இது பார்ப்பேன். அதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பிரதர், அவருக்கு கசண்டினா நம்ம பாஷையில் சொட்டை தானே, முடி வழுக்க மண்டை அப்படிமா. அப்போ நிறைய இடத்துல பொண்ணு பார்ப்பாரு, ஒன்றுமே நடக்காது. எல்லாரும் இதே இந்த பையனுக்கு வழுக்க மாட்டான்னு சொல்லி கேன்சல் ஆயிரும். அப்புறமா ஒரு பொண்ணு பார்த்து ஓகே பண்ணிடுவாங்க. அவன் விக் வச்சுருப்பான், முடி அந்த டாப்பாக முடி வச்சுருப்பான். அப்போ அந்த பொண்ணு இல்லை அது வேண்டாம் அப்படின்னு ஒரு அந்த கேப், ஒரு தொப்பி கிஃப்ட் பண்ணுவா. அதுக்கப்புறம் இவனுக்கு ஃபீலிங் ஆயிரும், ஒருவேளை அவளும் நம்மளை அப்படி தான் நினைக்கிறாளோ அப்படின்னு சொல்லி அந்த மேரேஜை கேன்சல் பண்ணக்கூடிய அளவுக்கு எல்லாம் கொண்டு வரான். கடைசியில் அந்த பொண்ணு பேசும்போது அவன் சொல்கிறான், அப்போ அந்த அம்மா, அவங்க அம்மா பக்கத்தில் இருக்கிறாங்க, அதாவது அந்த பையனோட அம்மா இருக்கிறாங்க. அந்த அம்மாட்ட அந்த பொண்ணு கேட்குது, அம்மா உங்கள் பையன் வழுக்கத்தலையாக இருக்கிறதுனால என்னைக்காவது உங்களுக்கு ஃபீலிங்ஸ் இருக்கா அப்படின்னு. அப்போ இல்லை, எனக்கு ஒரு நாள் கூட அப்படி ஒரு ஃபீலிங்ஸ் வரல. அதுபோல தான் என்னை நினைக்கணும் அப்படின்னு அவள் சொல்கிறான். நான் எதுக்கு சொல்லி வரோம் அப்படின்னா, ஒருவர் அழகா இருக்கிறாரு, நல்லா இருக்கிறாரு, இல்லை அப்படி இருக்கிறாரு, இப்படி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு தாயும் தகப்பனும் தன்னுடைய பிள்ளையை என்ன பண்ணலை, நேசிக்கல. ஒரு நொண்டியா இருந்தாலும், அது ஊனமா இருந்தாலும், அது கருப்பா இருந்தாலும் வெளுப்பா இருந்தாலும், படிச்சிருந்தாலும் படிக்கலனாலும், ஒரு தாய் ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளை எப்படி நேசிக்கிறாங்க? மற்றுள்ளவங்க 1000 சொல்லலாம் இல்லையா, ஆனா சொந்த பிள்ளைய அந்த தாயும் தகப்பனும் ஒருபோதும் அப்படி நேசிக்கல. ஆனா வருத்தம் இருக்கலாம், எப்படி என் பிள்ளை இப்படி இருக்கு அப்படி இருக்கு. ஆனா ஒரு நாள் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, வெறுக்க மாட்டாங்க, வேண்டான்னு தூக்கி போட மாட்டாங்க. ஆனால் இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்கள் வேறன்னு வைங்களேன். நான் உண்மையான அன்பு சொல்றேன், உண்மையான அன்பு. அது போலதான் நம்முடைய ஆண்டவர் எப்போதுமே நம்மளை என்ன பண்ண மாட்டாரு, வெறுக்க மாட்டாரு. நமக்குள்ள 1000 குறைகள் இருந்தாலும் ஃபீலிங்ஸ் இருக்குது, வருத்தம் இருக்கிறது அவருக்கு. என் பிள்ளை அப்படி ஆகணும் இப்படி ஆகணும்னு அவர் என்ன பண்றாரு, வருத்தப்படுறாரு. ஆனா வெறுத்து வேண்டான்னு உதறி யாரும் என்ன பண்ணல, தள்ளல. அல்லேலூயா. இந்த ரீஸ்மான்னு ஒரு பொண்ணு களியக்காவலையில் ஒரு பையனை கொலை பண்ணிட்டு உங்களுக்கு தெரியும். எல்லாரும் அவங்கள திட்டினாலுமே, ஆனா சொந்த அப்பா அம்மா அவங்க என்ன பண்றாங்க, எப்படியாவது அவங்கள காப்பாற்றணும்னு முயற்சி பண்றாங்க. அந்த பொண்ணு பண்ண தப்பு தான் இருந்தாலும் தாயும் தகப்பனும் என்ன பண்ண மாட்டாங்க, விட்டு கொடுக்க மாட்டாங்க.
அதான் உண்மை. இதுல எந்த ஒரு இதுவும் நமக்கு இல்லை. நீங்களா இருந்தாலும் நானா இருந்தாலும் அப்படிதான் இருப்போம். அதுபோல கடவுள் எந்த சூழ்நிலையும் நம்ம விட்டு கொடுக்கல. அப்போ அதே போல நாமும் எந்த சூழ்நிலை வந்தாலும் கடவுளை என்ன பண்ணக்கூடாது. அல்லேலூயா. இந்த மரியாளும் மார்த்தாலும் யார்ட்டையும் கம்ப்ளைண்ட் பண்ணல. அங்கே இருக்கிற நான் கடவுளை நேசித்தேன், இயேசுவை நேசித்தேன், ஆனால் இந்த இயேசு கிறிஸ்து இப்படியெல்லாம் பண்ணிட்டாருன்னு யார்ட்டையும் என்ன பண்ணலை, கம்ப்ளைண்ட் பண்ணல, யார்ட்டையும் பேசலை. அவங்க ரெண்டு பேரும் பேசலை. அது ரெண்டு பேருடைய ஸ்டேட்மெண்ட் அதில் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் இங்கே இருந்திருந்தா என் மகன் என்னுடைய சகோதரன் மரித்திருக்க மாட்டான். அவ்வளோதான். வேற ஒன்றுமே கிடையாது. வேற ஒரு ஃபீலிங்ஸுமே இல்லை. அதுக்காக கடவுளை எந்த ஒரு இதுவும் அவங்க குற்றப்படுதலை. இதுதான் உண்மையான விசுவாசம். அல்லேலூயா. பாருங்க, நம்ம ஆட்கள் நிறைய பேர் கிறிஸ்தவர்கள் கடவுள் கொடுத்தாருன்னா பயங்கரமா பாடி ஆராதிப்பாங்க. நீங்க இஸ்ரவேல் ஜனத்துடைய அந்த வரலாறுலாம் படிச்சு பாருங்க. செங்கடலை கடந்த உடனே பயங்கர ஆர்ப்பரிப்பு, பயங்கரமான பாட்டு, பயங்கரமான நடனம். ஆனா அடுத்து செங்கடல் முடிஞ்ச உடனே என்ன, தண்ணி கசப்பா இருக்குது, முறுமுறுத்தார்கள். அப்புறம் ஒவ்வொன்றுக்கும் முறுமுறுத்தாங்க. இதான் இது மனிதனுடைய இயல்பு குணம் இல்ல. நீங்க இப்ப நீங்களா இருந்தா நானா இருந்தாலும் கொடுத்தா கர்த்தருக்கு அல்லேலூயாம்போ, குளிக்கலனா அல்லேலூயா. இந்த மனநிலை மாறணும். இது மாறணும். இது தேவன் விரும்புகிறார். நல்லா கவனிங்க. நாம எப்பவும் எப்படிப்பட்ட விசுவாசியா இருக்கணும், கர்த்தரிடத்திலிருந்து ஏதாவது ஒன்று எதிர்பார்க்கணும், இல்லைன்னு நான் சொல்லல. ஆனால் அதே போல கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியத்தில் நாமளும் எப்படி இருக்கிறோம், உண்மையுள்ளவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. ஒரு கமிட்மெண்ட் அங்கே இருக்கும்போது இந்த பக்கம் ஒரு கமிட்மெண்ட் இருக்குங்கிறத மறந்துடக்கூடாது. ஒரு உடன்படிக்கை நாம் அங்கே மாற ஆண்டவரேன்னு சொல்லி நாம் அப்படி இப்படின்னு சொல்லி இருக்கணும். அதுபோல கடவுளும் இந்த பக்கம் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரு, அதில் அவர் மாறவே மாட்டார். எப்பவுமே பாருங்க, அவர் நமக்கு பண்ணியிருக்கிற உடன்படிக்கை மாறாது. நாம தான் என்ன பண்றோம், மாறுறோம், பல முறை மாறுறோம். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வரலாறுலாம் நீங்க படிச்சு பாருங்க. மோசே ஒவ்வொரு முறையும் எழும்பி சொல்லுவாரு, கடவுள் அதை பண்ணினார், இதை பண்ணினார், இப்படி பண்ணார். அப்போ இந்த ஜனங்கள் சொல்லுவாங்க, இனி இந்த கடவுளை விட்டு போகவே மாட்டோம் அப்படிமா. ஆனா பிரச்சனை வந்தோன்னு என்ன பண்ணிடுவாங்க, ஓடிடுவாங்க. இதுதான் விசுவாசத்துடைய பலகீனம். நம்முடைய வாழ்க்கையில விசுவாசம் என்பது நீங்க நல்லா அதை மைண்ட்ல கொண்டு வந்து நீங்க சேவ் பண்ணி அப்படி நீங்க வாழ ஆரம்பிங்க. அதாவது நாம் நம்பிக்கைக்குரிய பாத்திரமாக மாறணும். கடவுள் நம்ம எப்படி விசுவாசிக்கிறார் அப்படிங்கிறத நாம கொஞ்சம் அறியணும். இப்போ ஒருத்தர்கிட்ட நம்ம போய் ஒரு கடன் கேட்கிறோம் அப்படின்னா, அந்த கடன் அவர் தரார் அப்படின்னா அதோடைய மூல காரணம் என்ன, அவர் நம்மை விசுவாசிக்கிறார். இப்போ நாம போய் அவர்கிட்ட கேட்கிறோம் அப்படின்னா அதோடைய மூல காரணம் என்ன, அவரை நாம விசுவாசிக்கிறோம். நான் கேட்டா அவர் தருவாருங்கிறது ஒரு விசுவாசம். ரெண்டாவது, கொடுத்தால் திரும்ப கிடைக்குங்கிறது விசுவாசம். இது ரெண்டு இருக்குல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்றது புரியுதா உங்களுக்கு? இப்போ இந்த ஒரு விசுவாசத்தை தான் நாம படிக்கணும். இந்த காரியத்தை குறித்து நிறைய பேசணும்னு எனக்கு ஆசை இருக்கு. நான் நேரம் இல்லை, முடிக்கிறேன். நீங்க நல்லா பாருங்க, நம்முடைய விசுவாசம். இன்னைக்கு இவ்வளவு பேர் இருக்கிறோம், கடவுள் நம்ம கூட பேசியிருக்கிறார். நான் நம்பக்கூடிய தேவன் என்னை நம்பக்கூடிய அளவுக்கு நான் என்ன பண்ணணும், இருக்கணும். யோசிச்சு பாருங்க, எங்கேயாவது நாம நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்கிறோமா? நம்பிக்கை துரோகம்னா வேற ஒன்றும் இல்லை, நான் செய்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி செய்யாம போனா என்னது, நம்பிக்கை துரோகம். அல்லேலூயா. செய்கிறேன்னு சொன்னா அது என்ன வந்தாலும் சொல்லணும். இதை பத்தி நான் உங்களுக்கு பொருத்தனை ஒரு சப்ஜெக்ட் எடுத்து பேசினேன். எத்தாக்கிற ஒரு நபர் ஒரு பொருத்தனை பண்றாரு, நான் யுத்தத்துக்கு போயிட்டு திரும்ப வரும்போது நான் யுத்தத்தில் ஜெயிச்சுட்டு அப்படின்னா என் கண்களுக்கு முன்னாடி எது வருதோ அதை நான் என்ன பண்ணுவேன், பலி செலுத்தேன். தன்னுடைய ஒரே குமாரத்தி வந்த உடனே என்ன பண்ணார், அதுதான் இதுதான் இது நான் சொல்றது காணிக்கை நான் மையமா வச்சு பேசல. எல்லாமே எந்த ஒரு காரியம் நான் செய்கிறேன் அப்படின்னு சொன்னா செஞ்சிருக்கணும். அல்லேலூயா. அதுல நாம் என்ன பண்ணக்கூடாது, எக்காரணத்தை கொண்டும் மாற்றங்களை கொண்டு வரவே கூடாது. அப்படி கொண்டு வராத, அதை கொண்டு வரும்போதுதான் நம்முடைய விசுவாசம், இல்லைன்னா நம்ம தேவன் வைத்திருக்கிற விசுவாசத்துல பிளவு உண்டாகும். அப்புறம் கடவுள் யோசிப்பாரு. அல்லேலூயா. யோசிப்பாரா, யோசிக்க மாட்டார்? கண்டிப்பா யோசிப்பார். யாரா இருந்தாலும், நீங்களா இருந்தாலும் அப்படிதான், நானா இருந்தாலும் அப்படிதான் இல்லையா. நான் உங்களுக்கு நம்பிக்கைக்குரிய பாத்திரனா இருந்தா அப்படின்னா கண்டிப்பா நீங்க எனக்கு என்ன பண்ணுவீங்க, அதே இது இல்லைன்னா என்ன அவாய்ட் பண்ண பார்ப்பீங்க இல்ல, இல்ல அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சொல்லி
அதே இது இல்லை பரவாயில்ல அப்படின்னா, நான் வந்து கட்டில் போயிட்டு நம்ம ஊரில் எனக்கு அப்போ அந்த ஐயாட்ட கேட்டேன், கட்டில் அவரு சொன்னார், யாருக்குமே இவர் கடன் கொடுக்கவே மாட்டார் அப்படின்னு. நான் ஒய்ஃபோட தம்பியும் மனைவி வராங்க, கட்டில் உடஞ்சி போச்சு, என்ன பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ எனக்கு தெரியும் நான் கேட்டால் அவர் தருவார்னு. அப்போ அந்த அவரோட அண்ணன் சொன்னார், இல்லை தரமாட்டார்னா ஒருவேளை தருவார் அப்படின்னு. ஆனால் நான் போய் கேட்ட உடனே, சரி வருஷம் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு. அது எவ்வளோ ரூபாய்க்கு வேணாலும் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு. இப்போ அது வந்து 16,000 ரூபா பொருள், நீங்கள் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னாரு. இன்னைக்கு காலையில் கொஞ்சம் அமௌண்ட்டு கொடுத்தோன்னே சொல்கிறாரு, ஒரு அலமாரி இருக்குது ஃபஸ்ட்டு, 22,000 ரூபா எடுத்துகிட்டு போங்க, எப்போ வேணாலும் கொடுங்க அப்படின்னு. விலை தான் கேட்டேன், எடுத்துகிட்டு போங்க ஒன்றும் இல்லை. இந்த டிவிடிக்காரன்னு ஒருத்தர் நம்ம இந்த அந்த ஹவுஸ் ஓனர் இருக்கார்லாம், அவர்லாம் இப்போ நம்ம சொன்னால் கொண்டு இப்போ ஃப்ரிட்ஜ், நான் ஒன்றும் இல்லை, ஃப்ரிட்ஜு விலை எவ்வளோன்னு தான் கேட்டேன். சாயங்காலம் எனக்கு நான் கேட்டு கொஞ்ச நேரத்தில் நானும் அனீஷ் பிரதரும் முன்னாடி இருந்து ஆலங்குளத்தில் நிற்கும், ஃபஸ்ட்டு எங்கே கொண்டு வைக்கணும் அப்படிங்கிறாரு. அந்த ஃப்ரிட்ஜால் எனக்கு பெரிய பிரச்சனை வேறு வந்துட்டு, கொண்டு என்ன பண்ண சரி அப்படின்னு நான் இல்லை, அவரே வந்து ஃபிட் பண்ணிட்டு போனார். எதுக்கு சொல்கிறோம்னா, நாம் நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்கும்போது நம்மை அவர்கள் நம்பணும். இப்போ நம்ம அப்படி நம்பிக்கைக்குரியவர்களாக நாம் மாறணும். கடவுள் நம்ம என்ன பண்ணணும், நம்பணும். இப்போ ஒன் சைடு நம்ம விசுவாசமாக மாறுறது மட்டும் இருக்கக்கூடாது, நம்மையும் தேவன் என்ன பண்ணணும், விசுவாசிக்கணும். நம்ம கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஒரு நிமிடம் தேவ கரங்களை நம்ம ஒப்பு கொடுத்து, நல்ல நேரத்தில் கர்த்தர் பேசி இருக்கிறார். விசுவாசித்த